வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சிவப்பு அவல்ல ரொம்ப டேஸ்டியான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு சிவப்பு அவலை ஏதாவது ஒரு விதத்துல கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கு, ஈஸியா ஜீரணம் ஆகக்கூடியதும் கூட. இப்போ நம்ம இந்த டேஸ்டியான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி களைஞ்சி ஊற்றிடலாம். இந்த கட்லெட் வெஜிடபிள் கட்லெட் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 டைம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி களைஞ்சி ஊற்றியாச்சு. இதில் நம்ம அவல் எடுத்த அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணியை இது போல் நல்லா தெளித்து விட்டுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு அவல் எல்லா தண்ணியையுமே நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம கையிலையே இது போல் மசிச்சு விட்டுக்கலாம். மாவு மாதிரி மசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 1-2 கையிலையே இது போல் பிசைஞ்சு விட்டாலே போதும். ஒரு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கையும் ஊற வச்ச அவளையும் நல்லா இது போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். பொடியாக அரிஞ்ச 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக அரிஞ்ச குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தூள் உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு சேர பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா கையில் ஒட்டிக்கும். சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருண்டை பிடிப்போமோ அது போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நம்ம கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் உருட்டும் பொழுது சைட்லலாம் ஒரே ஈவனாக நல்லா ரவுண்டாக வரும். இதே போல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கட்லெட்டை இந்த தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் செவந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது நம்ம வெஜிடபிள் கட்லெட் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் கலர் மாறி வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுவையான சிவப்பு அவல் கட்லெட் ரெடி ஆயாச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.